அமைந்துள்ள யோகம் எனினும் அதனை நாம் இன்று அறிந்துள்ள யோகமாக கருதிவிட முடியாது. யோகம் என்பது வெறும் உடற்பயிற்சி. பூதங்களுக்கும் உடலுக்குமான தொடர்பை சரக சம்ஹிதையோடு விரிவாக பேசுகின்றது தமிழ் மருத்துவம். தாது தாவர உயிரின பொருட்களையும் ஐம்பூத அடிப்படையில் வகைப்படுத்தி மருந்து செய்கைகளையும் ஐம்பூத பகுப்பை கொண்டுள்ளது தமிழ் மருத்துவம். நாடி, வலி, அழல், ஐயம் இம்மூன்றின் மிகுதி குறைவின் அளவிடும் முறையே நாடி பார்த்தலாகும். நாடி பார்க்கும் முறை, நாடி பார்க்கும் இடங்கள், இயல்பான நாடியின் அளவு ஆகியவற்றை பற்றியும் அதிகரித்த குற்றங்களை தணிக்கும் வழிமுறைகளாக பேதியால் வலியும் என்று கூறுவது தமிழ் மருத்துவம். வாதம், பித்தம் இவற்றின் கேடுகளை குருணென்று அறிவிக்கும் சரக சம்ஹிதை நாடியின் மூலம் உணரும் வகையை கூறவில்லை. மேலும் கபம் உடலை உண்டாக்கும், பித்தம் உடலை காக்கும், வாதம் உடலை அழிக்கும் என்றும் கூறுது. ஆனால் கபமே உயிரை போக்கும் என்று முரண்பாடாகவும் கூறுகின்றது. வேத வைதிக எதிர்ப்பு. மருத்துவத்துறையானது வேத வைதிகர்களால் தர்ம சாத்திரக்காரர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு துறையாகும். இதனை மருத்துவன், அர்ச்சகன், புலைவிற்பன், வணிகன் இவர்களும் சரார்த்தத்தை விளக்கப்பட வேண்டியவர்கள் என்று மனு தர்மம் கூறுவதால் அறியலாம். ஆனால் தமிழ் மருத்துவத்தில் வேத வைதிகத்திற்கு எதிரான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனை தேரையர் தன்னுடைய நூலில் விரிவாக கூறியுள்ளார். மறையூரிலும் மருத்துவரிலும் என்று தொடங்கும் பாடலில் மலர்போர் சிலம்பேர் பலரும் கொள்வான் அதிக வைத்தியம் அறியுள்ளோரே என்று கூறுகின்றார் தேரையர். ஆயுர்வேதம் மருத்துவ நூல். வேத வைதிகமானது மருத்துவத்தை இகழ்வதால் ஆயுர்வேதம் சமசம் வேத வைதிக என்பது வெளிப்படை. அதன் கோட்பாடுகள் பொருள்கள் சார்புடைய என்பதும் வெளிப்படை. ஆனாலும் சரக சம்ஹிதையான மருத்துவர்களை மிக்க மேன்மை உடையவர்களாகவும் இருபிறப்பாளர்களாகவும் கூறுகின்றது. ஒரு மனிதன் மருத்துவ சாஸ்திரத்தை கற்றுணர்ந்தவுடன் மறுபிறவி எடுத்தவனாவான், அதாவது திவிஜாதி என்று கூறப்படுவான். எவரும் பிறப்பால் மருத்துவனாவதில்லை. வைத்திய சாஸ்திரத்தை கற்றுணர்ந்தவுடன் தான் அவரிடம் பிரம்ம சத்துவம், ரிஷி சத்துவம் ஆகியவும் வந்தடைகின்றன. ஆகையால் தான் மருத்துவம் திவிஜன் என்று கூறப்படுகின்றான். தர்ம சாஸ்திரங்களாக ஒதுக்கி வைக்கப்பட்ட மருத்துவம் ஒரு கட்டத்தில் சிறிது சிறிதாக தன்மயமாக்கப்பட்டதே, ஆரியமயமாக்கப்பட்டதே மேற்கூறிப்பிட்ட வரிகள் எடுத்து அமைகின்றன. முழுமையான அறிவியலாகவும் தேகவாதத்தின் அடிப்படையில் உருவானதும் தமிழ் மரபுக்கே உரியதுமாகிய தமிழ் சித்த மருத்துவமே சரகரால் சரக சம்ஹிதையாக உருமாறிற்று எனலாம். மருந்து. புறமருந்துகள், அகமருந்துகள் என 64 வகையான மருந்துகளை பற்றி பேசுகின்றது தமிழ் மருத்துவம். மேலும் வேறுபாடு, தலைபாறு, மிஞ்சினாக்கள், மெல்லமல்ல, பரப்பஞ்சிந்திரம்பாரே என்று மருந்து கொடுத்தல் ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்கின்றது தமிழ் மருத்துவம். உலோகங்களையும் அவற்றின் பற்பங்களையும் கொண்டு மருந்து, மாத்திரைகள் செய்யும் முறை சரக சம்ஹிதையில் காணப்பட்டாலும் பற்பம், செந்தூரம், சுண்ணம் முதலியவற்றை செய்யும் முறைகள் கூறப்படவில்லை. காலம், வரலாறு. தமிழ் மருத்துவத்தின் காலத்தை கணிக்க தொல்காப்பியத்தின் வரலாறு காலக்கணிப்பு மிக உறுதுணையாக அமையும். ஏனெனில் உடல் நோய்களை குறிக்கும் முடிவுரை இதுவரை கூறிய கூறியவற்றை தொகுப்பதால் சரகசந்தம் வேத வைதிக மரபுக்கு கருத்து கூறலாம். அடிப்படை அது தமிழ் மரபாகவும் பொருள் முதமாகவும் தமிழ் வைதிக மரபுக்கு எதிரானதாகவும் இருக்கின்றது. வேத வைதிக மரபினால் இழிவாக கருதப்பட்ட மருத்துவர் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு இருபிறப்பாளராக ஆரியமயப்படுத்தப்பட்டுள்ளனர். முழுமையான அறிவியலாகவும் தேகவாதத்தின் அடிப்படையில் உருவானதும் தமிழ் மரபுக்கே உரியதும் ஆகிய தமிழ் சித்த மருத்துவமே சரகரால் சாரக சம்ஹிதை உருமாறிற்று எனலாம். தொல்காப்பியத்திற்கும் சாரக சம்ஹிதைக்கும் இடையுள்ள ஒற்றுமை அவை இரண்டும் ஒரே மரபை தமிழ் மரபை அடியொற்றியதால் அமைந்த ஒற்றுமையை என்று வேறொரு காரணத்தால் அல்ல எனலாம் என்னும் நெடுஞ்சிலம் கூற்றும் அமைந்துள்ளது கவனிக்கிறது. மேலும் சரக சம்ஹிதையினை காயகல்பம், வர்மம், மரண குறிணங்கள் என்பதை தேர்வு முதல் தலைப்பதில் ஆராய வேண்டியது அவசியம். அப்படி ஆராய்ந்தால்தான் சரக சம்ஹிதை ஒரு மூல நூல் அன்று வழிநூலை என்பதும் புலனாகும். நன்றி. ஒரு சில கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. அவர் கட்டுரை நேரம் குறைவு, அதனால் கட்டுரையை முழுதும் படிக்கணுங்கிற வேகத்துல போறார். அது செய்தி சொல்றவங்களை பொறுத்து இருக்கு. அதை இதை நம்ம இப்போ இதுக்கு விவாதிக்கிறதுக்கு நேரத்தை சிதைக்காதீங்க. நேரத்தை இப்படி பேசிட்டு அவங்க கட்டுரை படிக்கிறவங்க அவங்களுடைய பிரசன்டேஷன்ஸ் ஒரு சிலருக்கு மட்டுமே கட்டுரையை எப்படி வழங்குவது என்று முறை தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. மாணவர் விரைவாக எல்லாவற்றையும் எழுதியதெல்லாம் படிக்க வேண்டும் என்று ஆர்வத்தில் படிக்கிறார். கேளுங்க, கேள்வியை கேளுங்க.
தமிழ் மருத்துவத்தின் காலம் வந்து தொல்காப்பியத்தின் அடிப்படையில் வந்து நம்ம காலத்தை கணிக்கலாம். தொல்காப்பியத்துடைய காலம் தற்போது வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேராசிரியர் நெடுஞ்செழியன் தன்னுடைய ஆய்வில் வந்து கிமு 14ஆம் நூற்றாண்டு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இப்ப தொல்காப்பியத்தின் காலம் தான் வந்து தமிழ் மருத்துவத்தின் காலமாகிய தமிழ் மருத்துவத்தின் காலமும் கிமு 14ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியத்தில் வந்து நாடி சொல்லவில்லை, ஆனால் மருத்துவ கூறுகள் வந்து இருக்கின்றன. சரக சம்ஹிதையில் நாடியை பற்றி கூறவில்லை, தமிழ் மருத்துவத்தில் நாடியை பற்றி கூறியிருக்கிறார்கள். அது ஆய்வு கூறவில்லை என்று சொல்ல முடியாது, ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். இது வந்து சுருங்கிய ஆய்வு. ஆயுர்வேதத்திலிருந்து தொல்காப்பியம் இது போன்ற கருத்துக்களை எடுத்துக்கொண்டிருக்க முடியாது என்பது விவாதத்திற்குரியதா? சம்ஹிதையின் வரலாறு பார்க்கிறப்ப வந்து பிரம்மனால் லட்சம் ஸ்லோகங்களை கொண்ட ஒரு லட்சம் ஸ்லோகங்களாக அது கூறப்பட்டது என்று வழி வழியாக முனிவர்கள் வந்து சுருக்கியதில் வந்து பரத்வாஜ முனிவர் வந்து அதை இன்னும் சுருக்கினார் என்றும், அக்னிவேசர் வந்து கடைசியா சரகர் வந்து அதையும் இன்னும் திருத்தி வந்து நம்மளுக்கு வந்து சரக சம்ஹிதையாக கொடுத்தார் என்றும் கூறப்படுகின்றது. ஆனாலும் இதற்கு முன்பு மருத்துவ நூல்கள் இதுதான் முதல் நூல் அப்படி என்று சொல்கின்றார்கள். சரக சம்ஹிதையுடைய காலம் பார்த்தீங்கன்னாக்கா கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை தான். சரக சம்ஹிதை எழுதப்பட்டதாக கூறப்பட்ட அந்த காலத்தில் சமஸ்கிருதம் எழுத்து வடிவம் பெறவில்லை, பேச்சு வழக்காக மட்டும்தான் இருந்தது. அதனால் வந்து சரக சம்ஹிதையை பார்த்து தொல்காப்பியம் உருவானது என்றது வந்து விவாதத்துக்குரியதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை காப்பி பண்ணிட்டு போனதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. அதுல ஒருத்தர் PhD வாங்கியிருக்கார், சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருத்தர். அதாவது ஆயுர்வேதமே வந்து சித்த மருத்துவத்திலிருந்து விளைந்தது என்று அதை ப்ரூவ் பண்ணி PhD வாங்கியிருக்கார் ஒருத்தர். நன்றி. நெடுஞ்செழியன்கிற பேராசிரியர், சென்னை பல்கலைக்கழகம். நன்றி. தமிழர் கண்ட வர்மமும் மருத்துவமும் என்ற தலைப்பில் சில நிமிடங்கள் உங்கள் முன் வைக்கின்றேன். உலகில் உள்ள உயிர்கள் உடம்பானது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்பொறிகளும் அவை வெளிப்படுத்தும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 புலன்களும் கைகால், வாய், எருவாய், கருவாய் ஆகிய 5 தொழில் உறுப்புகளும் மனம், அறிவு, நினைவு, அகங்காரம் என்ற அகக்கருவிகள் 4ம் ஞானம் ஒன்றுமாக அமைந்த 25 தத்துவங்களை கொண்டது உடம்பு. உடலின் பகுப்புகள் உடலில் உள்ள நாடி நரம்புகளை 72,000 என்றும், கால் எலும்புகள் 2 துண்டுகளை உடையன, கை எலும்புகள் 2 துண்டுகளை உடையன, முதுகு எலும்புகள் 32 எனவும், உடல் உறுப்புகள் மொத்தம் 100 எனவும், உடலின் நீளம் 96 அங்குலம் எனவும் வர்ம கண்ணாடி 500 என்னும் ஏட்டில் கூறப்பட்டுள்ளது. உடம்பில் வர்ம பதிப்பு பகைவர்களால் அடிதடி படுகின்ற காரணத்தாலும், கெட்டியான எரிவிசைகள் கொள்ளலாலும், மாற்றானின் கைப்பிடிகள் படுதலாலும் ஏற்படுகின்றது. இந்த வர்மத்தை கற்றவர்களை வர்மானி என்று கூறுவர். இந்த வர்மத்தை இடைக்காலத்தில் தமிழ் மருத்துவத்தை வளர்த்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் வர்மத்தை வளர்த்த காரணத்தால் அல்லது தமிழ் மருத்துவத்தை வளர்த்த காரணத்தால் இதற்கு சித்த மருத்துவம் என்று பெயர். வர்மத்தை படுவர்மம், தொடுவர்மம் என 2 வகையாக வர்மானிகள் பிரிக்கின்றனர். படுவர்மம் 12 எனவும் தொடுவர்மம் 96 என்றும் கூறுவர். வர்மம் என்று சொல்லக்கூடியது மர்மமான ஒன்று.